நான் வீட்டில் இருந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நானே வந்து ஒரு ஈஸியான குக்கர் பிரியாணி சமைக்க போகிறேன் இன்றைக்கி. மற்ற பிரியாணி எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த கிரேவிங்ஸ்க்காக ஒரு பிரியாணி சாப்பிட்ணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஈஸியஸ்ட் குக்கர் சிக்கன் பிரியாணி தான் சமைக்க போகிறேன். ஸோ நமக்கு பார்க்கலாம் எப்படி சமைக்கலான்னு. ஸோ இந்த குக்கர் வந்து நம்ம ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் ஆயில் அண்ட் கீ போடணும். வந்து வெங்காயம் போடலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணது நல்லா வதக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம், ஸோ நல்லா ஈஸியாக குக் ஆகும். கொஞ்சம் உப்பு போடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒரு 5 பச்சை மிளகாய் போடலாம். அடுத்த தக்காளி ஆட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம புதினா இலை போடலாம். அடுத்ததான் மல்லி இலை போடலாம். அது இதே மாதிரி ஒரு ஹேண்ட்ஃபுல் நான் போட்டிருக்கேன். அடுத்ததான் பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் போடலாம். ஆட் பண்ணலாம். அடுத்ததா சில்லி பவுடர் போடலாம். ஸோ அடுத்ததா மல்லித்தூள் போடலாம். ஸோ இவ்வளோ நான் போட்டிருக்கேன். அடுத்ததா கரம் மசாலா. நல்லா சாட் பண்ணலாம். அடுத்ததா சிக்கன் போடலாம். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 kg சிக்கன். அடுத்தா கொஞ்சம் கர்ட் போடலாம். 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நான் ரைஸ் வந்து ஆல்ரெடி சாக் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில். 1.5 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி. அதுக்குள்ள சிக்கன் எல்லாம் செம்மையாக இருக்கு. தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போடலாம். நம்ம லாஸ்ட் மேலே கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபைனல் டச் மாதிரி கீ போடலாம். ஸோ நமக்கு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்க லிட்டு. அண்ட் இது வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு விசில்
வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி. வந்துருச்சு. ஆக்சுவலி இப்போ சிம் பண்ணிடலாம். நீ 5 மினிட்ஸ் அப்படியே வேக வைக்கணும். பிரியாணி ரெடி. 5 more minutes. ஸோ இவ்வளோ வெயிட் பண்ணி இவ்வளோ ஹைப் கொடுத்த அந்த பிரியாணி இப்போ ரெடியாக இருக்குது. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கே நம்ப முடியல நான் பிரியாணி எல்லாம் சமைச்சிருக்கேன்னு. மக்களே பயங்கரமாக ஸ்மெல்லாம் வருது. எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மிக்ஸ் பண்ணலாம் ஒரு வாட்டி. டக்குன்னு பிளேட்டில் போட்டு நான் சாப்பிட போகிறேன். என்னால் இதுக்கு மேலே முடியாது. அப்படியே இது நம்ம பிளேட் பண்ணலாம். இது கூட சாப்பிட்றதுக்கு சாலட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான். சரி அப்படியே சாப்பிட போகலாம். அது என் கையால் நான் சமைச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா என் லைஃப்பில் வந்து இவ்வளோ நல்ல ஒரு பிரியாணி நான் சமைச்சது கிடையாது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போது ஹோட்டலுக்கு போகாமல் நீங்களும் இப்படி சமைச்சு நீங்களே சாப்பிடுங்க. வேறு ஃபீல் ஆக்சுவலாக அது. ஸோ இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வாட்டி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.